மரபணு குறியீடுகளின் சிறப்பு பண்புகள். மரபணு குறியீடு என்பது மரபணுவில் உள்ள, அதாவது ஜீனில் உள்ள நியூக்ளியோடைடுகளுக்கு இடையான தொடர்பையும் அவை குறியீடு செய்யும் அமினோ அமிலங்களையும் குறிக்கும். அதாவது டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும், எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும். இப்போ டிஎன்ஏ இருக்கக்கூடிய செய்திகளை எம்ஆர்என்ஏ என்னாகும், நியூக்ளியோடைடு ஃபார்மில், அது அடினைன், ஈரோசின், குவானின், சைட்டோசின், இந்த நைட்ரஜன் பேசஸ் இருக்கு இல்லையா, நைட்ரஜன் காரமூலங்கள், அது மூணாக சேர்ந்து ஒரு ஃபார்மேட் உருவாகும். அதுதான் நம்ம குறியீடுகள்னு சொல்கிறோம். அந்த மரபணு குறியீடுகளை நம்ம முக்குறியங்கள்னு சொல்கிறோம். அது மூணாக தான், அந்த நாலு பேசஸும் மூணாக தான் ஃபார்ம் ஆகும். ஏயுஜி, சியுஜி அப்படின்னு மூணாக தான் ஃபார்ம் ஆகும் மரபணு குறியீடுகள். அதனால தான் முக்குறியங்கள்னு சொல்கிறோம். 64 முக்குறியங்கள் ஆகும். அதாவது 4/3, 4 பேசஸ்ஸு மூணாக ஃபார்ம் ஆகும். 4/3னால 64 முக்குறியங்கள் ஆகும். 61 தான் அதில் 61 தான் 61 அமினோ அமிலங்கள் குடிக்கும். லாஸ்ட்டில் 3 அமினோ அமிலத்தை எடுத்துகிட்டு வர, அதாவது முடிக்கும் கோடான்னு சொல்லுவாங்க. எந்த அமினோ அமிலத்தையும் அது குறிக்காது. 3 முக்குறியங்களையும் நிறுத்தக்கூடிய, லாஸ்ட் இருக்க 3 நம்ம நிறுத்தக்கூடியன்னு சொல்லுவோம். மரபணு குறியீடுகள் பொதுவானவை, உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானவை. அது டிஎன்ஏயும் உட்கரியமிலம், எம்ஆர்என்ஏயும் உட்கரியமிலம், இது அமினோ அமிலமாக மொழிபெயர்க்கப்படுகிறது. இது பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம். அது யூங்கிறது ஃபினைலலைன், எல்லா உயிருக்கும் இது காமனே. அடுத்தது முக்குறியங்களுக்கிடையே கார்பலி அவசியம் இல்லை. அதை படிக்கும்போது, இந்த ஃப்ரேம் படிக்கும்போது இப்படி வருஷலாக தான் போடப்படும். முடிஞ்சு இங்கே கமாலாம் இருக்காது, எந்த வித இதுவும் இருக்காது. ஏயுஜி, சியுன்னு இப்படி தான் ஃபார்ம் ஆகும். குறியீடுகள் குழப்பமற்றவையாக இருக்கும். ஏன்னா ஒரு குறியீடு ஒரு அமினோ அமிலத்தை தான் குறிக்கும். ஏயுஜிங்கிறது ஸ்டார்டிங் கோடான் மெத்தையானின். ஒரு குறிப்பிட்ட அமினோ அமிலத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முக்குறியங்கள் இருக்குமானால் அக்குறியீடுகள் சிதைவு குறியீடுன்னு சொல்கிறோம். அதாவது வேலின். இதுக்கு நிறைய முக்குறியம் இருக்குது. அதனால இதை சிதைவு குறியீடுகள்னு சொல்லுவோம். நம்ம இது துருவத்துவமுடையது. அதாவது 5' 3' திசையிலே தான் இதை நம்ம எப்பொழுதும் படிப்போம். நம்ம 5' to 3'. ஏயுஜி என்னும் குறியீடு 2 வெளியீடு செய்து தொடக்க குறியீடாகவும் இருக்கும். அது ஒரு அமினோ அமிலத்தையும் குறிக்குது. லாஸ்ட்டாக யுஏஏ, யுஏஜி, யுஜி நிறைவு குறியீடு சொல்லுவோம். அது பொருளற்ற குறியீடு. இது லாஸ்ட் இன்னொரு பாயிண்ட் ஒரே மாதிரியான எழுத்துக்கள் வெவ்வேறு முக்குறியங்களை பயன்படுத்துவதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியு, ஜிஎஸ்னு வெவ்வேறு குறியீடு, அல்லது 2 செப்பரேட் கோடானது. வேலினுக்கு 2 செப்பரேட் கோடான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.